ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட வந்து டெஸ்ட் போட்டி தொடர் வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாடுறாங்க. அந்த ஒரு நாள் போட்டி ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து பிசிசி வந்து எடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு அது வந்து இந்தியாவுக்கு வந்து கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேகப்பந்து வீச்சாளரான பும்ராவுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. பும்ரா வந்து டெஸ்ட் தொடரில் வந்து சிறப்பாக வந்து பால் போட்டிருப்பாரு. தொடர்ந்து வந்து 4 டெஸ்ட்லேயுமே வந்து விளையாண்ட காரணத்தினால அடுத்ததாக உலகக்கோப்பைக்கு வந்து தயாராகணும் அப்படிங்கிற காரணத்தினால பும்ராவுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டி ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் இருக்கார், கலீல் அகமது இருக்கார், அதேமாதிரி முகமது ஷமி இருக்கார். பும்ராவுக்கு ஓய்வு கொடுத்த காரணத்தினால முகமது சிராஜ் வந்து அணியில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடர்லையும் வந்து பும்ராவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் இருக்கார், கலீல் அகமது இருக்கார், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷமி இருக்கார். ஷமியோட சேர்த்து வந்து சித்தார்த் கவுல் வந்து இருக்கார். ஸோ ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து 2 ஆடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடுகளம் தான். தற்சமயம் வந்து புவனேஸ்வர் குமாரோட பும்ரா தான் வந்து சிறப்பாக வந்து பால் போட்டுக்கிட்டு வராரு. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிராக பும்ராவுக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிசிசிஐ எடுத்த இந்த முடிவு வந்து சரியா தவறா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.